أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும். தற்பெருமையும் ஆணவமும். உள்ளத்தில் அணுவளவு பெருமை உள்ளவன் சுவனம் செல்ல முடியாது. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், யாருடைய உள்ளத்தில் அணுவளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது ஒருவர் தமது ஆடை அழகாக இருக்க வேண்டும், தமது காலணி அழகாக இருக்க வேண்டும் என ஒருவர் விரும்புகிறார். இதுவும் தற்பெருமையில் சேருமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் அழகானவன், அழகையே அவன் விரும்புகிறான். தற்பெருமை என்பது உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் மறைப்பதும் மக்களை கேவலமாக மதிப்பதும் தான் என்று கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரை சுவனப்பதியில் நுழையாதவர்கள் அல்லாஹ் கூறுகிறான், எவர்கள் தம் வசனங்களை பொய்ப்பித்து இன்னும் அவற்றை புறக்கணித்து பெருமையடித்தார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு வானத்தின் அருள்வாயில்கள் திறக்கப்பட மாட்டாது. மேலும் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரையில் அவர்கள் சுவனப்பதியில் நுழைய மாட்டார்கள். இவ்வாறே குற்றம் செய்பவர்களுக்கு கூலி கொடுப்போம். அல் குர்ஆன் வசனம் 7:40. மிக்க பாக்கியம் பெற்ற மர்மையின் வீடு பெருமையெடுத்தவர்களுக்கு அல்ல. அந்த மர்மையின் வீட்டை இப்பூமியில் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளவும் குழப்பத்தை உண்டாக்கவும் விரும்பாதிருப்பவர்களுக்கே நாம் சொந்தமாக்கி வைப்போம். ஏனெனில் பயபக்தியுடையவர்களுக்கே மேலான முடிவு உண்டு. அல் குர்ஆன் 28:83. பெருமையோடு உன் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே, பூமியில் பெருமையாகவும் நடக்காதே. பெருமைக்காரர் ஆணவங்கொண்டோர் எவரையும் நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அகந்தையுடன் நடப்பவரும் பெருமையடித்து திரிபவனும் நரகவாசிகள் ஆவார்கள். ஹாரிசா இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன், உங்களுக்கு நரகவாசியை பற்றி அறிவித்து தரட்டுமா? அவர் யாரெனில் மிக கடுமையானவரும் அகந்தையுடன் நடப்பவரும் பெருமையடித்து திரிபவருமாவார். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. தற்பெருமை கொள்பவனுக்கு உவமானம். அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவன் தன் தலைமுடியை வாரி அழகுபடுத்தி நல்ல ஆடைகளை அணிந்து கர்வத்துடன் தலை நிமிர்ந்து தன்னில் தானே பூரிப்பு அடைந்த வண்ணம் நடந்து செல்கின்றானோ அவன் பூமியில் திடுமென செருகப்பட்டு மறுமை நாள் வரை பாதாளத்தில் முட்டி மோதி மூழ்கடிக்கப்பட்டு விடுபவன் போலாவான் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் புகாரி முஸ்லிம். தற்பெருமை மற்றும் ஆணவம்